வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி கன்னடத்துலேருந்து தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கன்னடத்தில் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ராஜ்குமார் நடித்த கஸ்தூரி நிவாசா. 1971 வந்த திரைப்படம். தமிழில் ரீமேக் பண்ண திரைப்படம் 1975 வந்த திரைப்படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அவன்தான் மனிதன். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ನಾನು ದುಡುಕಿ ನಿನ್ನ ಕೆಲಸದಿಂದ ಡಿಸ್ಮಿಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. ಚಂದ್ರು, ಈ ಕಂದನ್ನ ನಾನು ನೋಡ್ಬೇಕು. ನೀನ್ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಅಮೆರಿಕಾಗೆ ಬಿಡಿ. ಯಾವ ಕಾರಣದಿಂದ பெரிய மனசு பண்ணி வாழ வச்சிங்க. உங்களோட ஒண்டி வந்ததுல இருந்து எங்க வீட்டுல 3 வேளையும் அடுப்பு புகையுதுங்க. இந்த திரைப்படம் 1971 வந்த திரைப்படம். அதாவது 1971 வந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் ராஜ்குமார், ஜெயந்தி மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட இசை கன்னடம் திரைப்படமாக இருந்தாலும் இப்போது நம்ம மனசில் பாட்டு வந்து இன்னும் நம்ம மனசில் ஆழமாகவே தான் இருக்குது. இப்போ கேட்டால் கூட இந்த பாட்டை வந்து நம்ம ரசித்து கேட்கலாம். இந்த படத்தோட இசை கே வெங்கடேஷன். இந்த படத்தோட டைரக்ஷன் துரை பகவான். இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே தமிழில் வந்து சேம் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் எடுக்கப்பட்ட திரைப்படம் 1975, அதாவது 1975 வந்த திரைப்படம். இதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து அவன்தான் மனிதன். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து ஒன்றுமே இல்லை. நடிகர்கள் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி படம் சேம், எந்த விதமான மாற்றம் இல்லை. கன்னட ராஜ்குமார் நடித்த திரைப்படம் கஸ்தூரி நிவாசா திரைப்படம் பிளாக் அண்ட் ஒயிட். அவன்தான் மனிதன் 1975 கலர். இது ஒன்றா மாற்றங்கள் இருக்காங்க கண்டி. மற்றபடி இந்த படம் வந்து சேம் கதை. இந்த திரைப்படத்தில் நம்ம சிவாஜி கணேசன் கதாநாயகன் வந்து ஒரு பெரிய வந்து பரம்பரையில் சேர்ந்தவர். அதாவது மக்களுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்துனே இருப்பார். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு வந்து சொல்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் வந்து கதாநாயகன் வந்து அள்ளி அள்ளி குத்துனே இருப்பார். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஒன்றே ஒன்று தான், நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசைன்னு சொல்லிட்டு யார்கிட்ட அவன் கை நீட்டி கூட வந்து ஒரு படம் கேட்க மாட்டார். அவர் ஏன்னா கொடுத்து மட்டும்தான் பழக்கம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் தான் கதாநாயகன். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் வந்து அவரோட மனைவி வந்து மஞ்சுளா. ரொம்ப அவர் அதிகமான அன்பு செலுத்தி அவரை வந்து காதலிச்சு கல்யாணம் கட்டிப்பார். ஆனால் வந்து பிரசவ நேரத்தில் வந்து குழந்தைய மட்டும் பெற்றுட்டு அவங்க வந்து இறந்துருவாங்க. ஆனால் குழந்தைய வந்து வளர்க்குறாரு. ஆனால் குழந்தைய வளர்க்குறதோ இவரோட கேர்லெஸ்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கூட பீச்சில் வந்து விளாண்டு நிற்பார். அந்த சமயத்தில் பீச்சில் விளாண்டுக்கும் போது இவர் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேப்பரை படித்து உட்காருவார். அந்த டைமில் அந்த குழந்தை வந்து பந்து எடுக்க போய் கடலில் வந்து அந்த குழந்தையும் செத்துரும். இதுக்கப்புறம் வந்து இவர் யாருமே கல்யாணம் கட்டிக்காமல் இவர் அப்படியே தான் வாழ்கிறாரு. இவர் மூலமாக வந்து அனாதை குழந்தைய வளர்த்து இருக்கிறவர் தான் ஜெயலலிதா. இவர் தான் வளர்க்குறாரு. இவர் வந்து ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேஜர் சுந்தரராஜன் அடிக்கடிக்கு சொல்லுவார். ஏன்னா மேஜர் சுந்தரராஜன் வந்து நம்ம சிவாஜி கணேசனோட வீட்லேயே ஒரு பரம்பரையாக வேலை செஞ்சுருக்கவர். அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர். நடிகர் முத்துராமன் வந்து ஒரு வேலையே கிடைக்காத ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வராரு. இவரை வந்து சாதாரண வேலையில் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவருக்கு ஒரு சாதாரண வேலை எதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல பொசிஷனாக வேலையை கொடுத்து அவரை உயர்த்துறாரு. இந்த மாதிரி ஒரு நிறைய விதமாக உயர்த்து நிறைய ஒரு பண்ணுறாரு. முத்துராமன் கேரக்டரை வந்து உயர்த்துறாரு. அவர் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பார். ஜெயலலிதாவை வந்து கல்யாணம் கட்டிக்கணும்னு ஒரு மனசில் அவருக்கு எண்ணம் வந்தது இல்லை. ஆனால் மேஜர் சுந்தரராஜன் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணம் வருது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து முத்துராமன் வெளிநாட்டில் அனுப்புகிற சூழ்நிலை வரும்போது அவரோட குழந்தைய இவர் வந்து பார்த்துக்கிறாரு. ஆனால் அவர் குழந்தைய வந்து அன்பு அதிகமாக செலுத்த விட்டு அவர் இல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் அவங்க அம்மா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து நடிக்க வைப்பாங்க. ஆனால் முத்துராமன் மேலே உண்மையிலேயே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அன்பு செலுத்திடுறாங்க. கட்சியில் வந்து அவரே கட்டிக்க முடியல. இவரோட பரம்பரை மோதலம் எல்லாத்தையும் எடுத்து வந்து இவர் முத்துராமன் கையில் போட்டுடுறாரு. மேஜர் சுந்தரராஜன் அப்பயே கத்துவார், அது பரம்பரை மோதலம், அந்த மோதலம் வந்து நம்மளை விட்டு போனால் லட்சுமி வந்து போயிடுன்ட்டு. இவருக்கும் முத்துராமனுக்கும் என்ன ஒத்து போறாதுன்னா,
இவர் வந்து ஒரு 200 பேர் வந்து ஏழை தொழிலாளிங்க வந்து வெளியில் அமிச்சாலும் நம்ம லாபம் சம்பாதிக்க முடியணும், நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் ஒரு தொழிலாளிகளை கூட வந்து நம்மளை யாரும் திட்டக்கூடாது, அவங்களால நமக்கு வேலை போகக்கூடாது, வயிற்றுச்சல் படக்கூடாது, அவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே கேரக்டர் கதாநாயகன் சிவாஜி கணேசன். இவங்க 2 பேருக்கு ஒத்துக்காத வருது. ஆனால் இந்த முத்துராமனை ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து ஒரு பெரிய மனுஷனாக உயர்த்துறாரு. இவர் மேயராக இருப்பார். மேயராக அடுத்த மேயர் வந்து முத்துராமனை உட்கார வைக்கிறாரு. இவர் ஒரு டைமில் நம்ம தரமான வத்திப்பட்டியை வந்து நம்ம தரலை அப்படின்னு சொல்லிட்டு வத்தி குச்சியை வந்து கொளுத்தி பார்ப்பார். ஆனால் ஒரு 10 குச்சியில் வந்து ஒரு குச்சி தான் எரியுது, மீதி 10 குச்சி எரிய மாட்டேது. இந்த மாதிரி அவர் குழப்பம் டென்ஷன்லேயே தீப்பற்றி தொழிற்சாலையில் வந்து எல்லா குச்சியும் கீச்சு போட்டுனே இருப்பார். அதில் சில தீக்குச்சி மட்டும் எரிஞ்சது தெரியாமல் அவர் போயிடுவார். அந்த ஃபேக்ட்ரியே எரிஞ்சிருது. அதுதான் அவர் பெரிய நஷ்டத்துக்கு உண்டாயிடுறாரு. எவ்வளோ கொடுத்து இது பண்ணாரோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கொட்டா பெட்டிக்குள்ளே போயிடுவார். ஷார்ட்டாக சொன்னோன்னா இதுதான். இந்த கதையை பற்றி இன்னும் வந்து நம்ம ஆழமாக வந்து சொல்லினே தான் இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம ஆழமாக சொல்லணும்னா ஒன்று தான். ஜெயலலிதா அம்மா இந்த கதையில் வந்து யாசகம் கேட்டு வராங்க. ஆனால் அந்த யாசகம் கேட்டு வரும்போது என்கிட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேனே, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்கணும் ஆண்டவனே, என்னை இல்லைன்னு சொல்ல வச்சிடாத அப்படின்னு வந்து ஆண்டவன்கிட்ட போய் வந்து கதாநாயகன் சிவாஜி கணேசன் கெஞ்சுவார். கடைசியில் பார்த்தா அந்த புறாவை விற்று தான் இவருக்கு வந்து சாப்பாடு போட்ட நிலமை வந்து வந்திருக்கும். என்கிட்ட வந்து அந்த கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்கிற நிலமை வந்துருச்சே, நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாதுக்காக அவரோட மனசு இருதயம் துடிச்சு ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறப்பார். அந்த சீன்லாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து நடிச்சிருப்பார் பாருங்க. அந்த ரவிக்குமார் கதாபாத்திரத்தில் அவர் நடித்தேன்னு சொல்கிறத விட வாழ்ந்ததுன்னு தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அவர் பார்த்த உடனே நமக்கு அந்த சீன்லாம் ஆழம் வந்துடும். ஆனால் சேம் கன்னடத்துலையும் இந்த திரைப்படம் ராஜ்குமாரோட நடிப்பு அப்படியே வந்து நம்ம மனசில் இப்போ நிற்கிது. நான் உண்மையை சொல்கிறேன், ராஜ்குமாரோட படத்தையும் இந்த படத்தை நான் பார்த்தேன். கஸ்தூரி நிவாசா வந்து இந்த திரைப்படம் நான் பார்த்தேன். ரொம்ப வந்து அழகாக நடிச்சிருக்காரு ராஜ்குமார். சிவாஜி கணேசன் சாருக்கு ஈக்குவலாக தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த படம் தான் ஒரிஜினல், அதோட ரீமேக் தான் அவன்தான் மனிதன். நடிப்பு தான் வந்து அவரை விட ராஜ்குமாரை விட ஒரு 5%, ஒரு 100%ல் வந்து 95% ராஜ்குமார் நடிச்சிருப்பார். ஒரு 5% எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாக நடிச்சிருப்பார் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் இன்னொன்று கூட ஒரு பொருத்தமாக இருக்குது. இந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்து வந்து வாரி கொடுக்குறாரு. அந்த கதாபாத்திரத்தை நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை நடிப்பை மட்டும் நம்ம ரசிக்கணும். ஆனால் உண்மையிலேயே வந்து அவரை அந்த கதாபாத்திரத்தை நம்ம மைண்டில் ஏற்றக்கூடாது. ஏன்னா வந்து அவர் கொடுத்துலாம் வந்து பண்ண மாட்டார். அந்த கதாபாத்திரம் வந்து உண்மையிலேயே வள்ளல் பரம்பரை, எல்லாருக்கும் ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தது யாருன்னா நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு பேரை சொல்லலாம். அதே மாதிரி கன்னடத்தில் இந்த கேரக்டர் வந்து ராஜ்குமார் அவர்களுக்கு ஏன் வந்து கஸ்தூரி நிவாசா திரைப்படத்தில் ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த கதாபாத்திரம் ஏன் வந்து ஆழமாக பதியுதுன்னா, ராஜ்குமார் அவர்களும் சரி, அவங்க பையன் புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார், இவங்க 3 பேருமே மக்களுக்காக படத்தை வந்து அள்ளி நிறைய ஹெல்ப் கொடுத்தவங்க. இந்த கேரக்டர் வந்து ஆழமாக பதியும். சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பை மட்டும் நம்ம வந்து ரசித்து பார்த்ததோடு நிறுத்திக்கணும். அந்த கேரக்டரில் வந்து பொருந்துகிற கேரக்டர் உண்மையிலேயே வந்து நம்ம ராஜ்குமார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் தான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் வந்து நடிப்பு ராஜ்குமாரும் சிவாஜி கணேசன் தான் A1 நடிப்பு. இந்த திரைப்படத்தில் வந்து மனிதன் நினைப்பது உண்டுன்னு ஒரு பாட்டு வரும், அழகான பாட்டு. அந்த பாட்டு தான் கஸ்தூரி நிவாசத்தில் அழகான இருக்கும் பாட்டு. சேம் இதே மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும். இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன், மஞ்சுளா, MR வாசு, சோ, சச்சு மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கதை ஜி சுப்பிரமணியன். இந்த படத்தோட இசை சூப்பர் ஹிட்டாக இசை, எல்லா சூப்பர் ஹிட்டான பாடல்கள் MS விஸ்வநாதன். இந்த படத்தோட டைரக்ஷன் AC திருலோகச்சந்தர். இந்த திரைப்படம் வந்து அவன்தான் மனிதனும் சரி, இந்த திரைப்படம் கஸ்தூரி நிவாசா திரைப்படமும் சரி ரீரிலீஸ் பண்ணால் பிரமாதமாக இருக்கும். 2 படமே அங்கே ரிலீஸ் பண்ணாலும் சரி, நம்ம தமிழில் வந்து சிவாஜி கணேசன் அவன்தான் மனிதன் ரிலீஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப பிரமாதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ், 1971 வந்த திரைப்படம் கஸ்தூரி நிவாசா திரைப்படம்.
தமிழில் 1975 அவன்தான் மனிதன் திரைப்படம். இந்த 2 திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.